தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. நெல்லை பாளையங்கோட்டை பெருமாள்புரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையை இடித்து அகற்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முறையான அனுமதியின்றி கட்டப்பட்ட மருத்துவமனையை இடித்து அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நெல்லை மாநகரை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா புற்றீசல்கள் போல் அதிக அளவுல மருத்துவமனைகள் இருக்குதுங்க. சுமார் ஏறத்தாழ மாநகர சுத்தி உள்ள பகுதி, மாநகர பகுதிகளில் மட்டுமே ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்கிற ஒரு சூழ்நிலையில 13 மருத்துவமனைகள் ஏற்கனவே போதிய அளவுக்கு வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி தகவல் அறிவு உரிமை சட்டத்துல ஏற்கனவே இது சம்பந்தமா ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில இப்ப நெல்லையில பெருமாள்புரம் அப்படிங்கிற பகுதியில பிஜே மருத்துவமனை அப்படின்னு சொல்லி 5 மாடிகளை கொண்ட ஒரு மருத்துவமனை அமைஞ்சிருந்தது. அதாவது வணிக வளாகம் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில இந்த அதாவது அந்த மருத்துவம் அந்த கட்டிடத்துக்கு உண்டான உரிமையை பெற்றுட்டு 5 மாடிகள் கொண்டு 20 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட அந்த கட்டிடத்துல போதிய அளவுக்கு வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி தற்போது அந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதை இடித்து அப்புறப்படுத்த உத்தரவிட்டிருக்குது. பொதுவா இந்த மருத்துவமனைகள்ல எப்பவுமே என்னன்னா உள் வருவதற்கு ஒரு பாதையும் வெளியேறதுக்கு 2 முதல் 3 பாதைகளும் எப்பவுமே ஏற்பாடு செய்யப்படணும். அதாவது ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நிகழும் பட்சத்துல அங்க உள்ள நோயாளிகளை முறையானபடி வெளியேற்றுவதற்காக அந்த மாதிரி வசதிகள் கொண்டு இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க வரக்கூடிய அந்த கழிவுகள் உள்ளிட்டவைகளை ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணும். ஆம்புலன்ஸ்கள் செல்றதுக்கு 60 அடி உயரத்துக்கு 60 அடி அகலத்துக்கு பாதைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு சட்டத்திட்டங்கள் உண்டு ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனா இது எதையுமே கடைபிடிக்காம வெறுமனையா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல அனுமதி வாங்கிட்டு அதுல 5 மாடிகளை கொண்டு ஆஸ்பத்திரிகளை கட்டி அதுல ஸ்கேனு, எம்ஆர்ஐ உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரு நிலையில ஏற்கனவே கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அந்த கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா இது போதிய அளவுக்கு இந்த மருத்துவமனையை பண்ணல, அதாவது போதிய அளவு பாதுகாப்பு பண்ணல, அதனால உடனடியாக அந்த மருத்துவமனையை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்ட நிலையில இது சம்பந்தமா மேல்முறையீடு மருத்துவமனை தரப்புல போயிருந்தது. மீண்டும் நேற்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளை முதலாவது உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி CPR சுப்பிரமணியம் சார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மருத்துவமனை முற்றிலும் சட்டத்துக்கு புறம்பா கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இத 15 நாட்களுக்குள்ள, அதாவது மன்னிக்கணும் 8 வாரங்களுக்குள்ள 48 நாளுக்குள்ள இந்த மருத்துவமனையை இடிச்சு தரைமட்டம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டதோட இல்லாம மாநகராட்சி கடந்த பல வருடங்களாக இது குறித்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவித்ததோட இல்லாம அப்படி இடிக்க தவறும் பட்சத்துல ஏதேனும் பாதுகாப்பு தேவைப்படும் பட்சத்துல அதே மாதிரி 48 நாளைக்குள்ள இதை இடிக்கணும் அப்படியே உங்களுக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னா மாநகர போலீஸ் கமிஷனர் தலைமையில ஒரு குழுவை எடுத்துக்கிட்டு மாநகராட்சி நபர்கள் உடனடியாக இந்த மருத்துவமனையை இடிச்சு அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மருத்துவர் அதே மாதிரி இந்த மருத்துவமனை நிர்வாக தரம் இல்லாத மருந்துகளை நோயாளிகளுக்கு கொடுக்கிறது, அதிக கட்டணம் வசூலிக்கிறது, அதே மாதிரி ஒரு முறையான சிகிச்சை கட்டணம் இல்லாம தன்னை விருப்பம் போல வசூலிச்சுக்கிறதுன்னு ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகளை சிக்கியிருந்த அந்த மருத்துவமனையை 48 நாள்ல இடிச்சு உடனடியாக அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தற்போது இந்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில இது திருநெல்வேலி மக்களிடையே வரவேற்பு பெற்றிருக்குதுங்க. விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.